ரூபாய் மதிப்பில் கட்டியமைக்கப்பட்ட ராட்சத மேம்பாலம். பல வருடங்களாக வாகன ஓட்டிகளை திணறவிட்ட பெருங்களத்தூர் டிராபிக்கில் இருந்து இனி விடுதலை. பெருங்களத்தூர் மேம்பாலத்தின் பிரம்மாண்டம் இதோ. பொதுவா சென்னையில இருந்து வெளியூருக்கு போறவங்களாகட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வரவங்களாகட்டும் பெருங்களத்தூரை தாண்டி போகிறது அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நெரிசல் நிறைஞ்ச ஒரு சாலையா தான் இந்த பெருங்களத்தூர் சந்திப்பு இருக்குல்ல. இந்த பிரச்சனையில இருந்து விடிவு காலம் அடைகிற மாதிரி பெருங்களத்தூர் செங்கல்பட்டு நோக்கி போகக்கூடிய மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுடைய 80% மக்கள் ஜிஎஸ்டி சாலை வழியாவே பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குல்ல. இத்தனைக்கும் பெருங்களத்தூர் அப்படின்றது வெறும் ஒரே ஒரு சிக்னல் மட்டுமே இருக்கிற ஒரு இடம் தான். அதுவும் பண்டிகை நாட்கள் அப்படின்னாலே பெருங்களத்தூர் போக்குவரத்து நெரிசல் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் பெருங்களத்தூர் ரயில் நிலையத்துடைய கிராசிங் பகுதியில மேம்பாலங்கள் இல்ல அப்படின்றது அது வாகன ஓட்டிகள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக 2020ஆம் ஆண்டு சுமார் 234 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுல மேம்பாலங்கள் கட்டுறதுக்கான பணி தொடங்கப்பட்டது. பெருங்களத்தூர் சீனிவாச நகர்ல இருந்து ரயில்வே கிராசிங் மேம்பாலமும் பெருங்களத்தூர்ல இருந்து காமராஜர் சாலை மார்க்கமா போகக்கூடிய மேம்பாலமும் அமைக்கிறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதே மாதிரி செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் மார்க்கமா போகக்கூடிய மேம்பாலமும் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு மார்க்கமா போகக்கூடிய மேம்பாலமும் கட்டுறதுக்கு முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா இதுக்கான நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகளால மேம்பாலம் கட்டுறதுல தொய்வு ஏற்பட்டிருந்தது. செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் மார்க்கமா போகக்கூடிய மேம்பால பணிகள் விரைவா கட்டப்பட்டு அது 2022ஆம் ஆண்டே திறக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெருங்களத்தூர்ல இருந்து சீனிவாசா நகர் போகக்கூடிய ரயில்வே கிராசிங் மேம்பால பணிகளும் முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டுதான் அது திறக்கப்பட்டிருந்தது. ஆனா தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு மார்க்கமா போகக்கூடிய மேம்பால பணிகள் தொடங்குறதுக்கு கால தாமதம் ஏற்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து பல நாள் தாமதத்துக்கு அப்புறமா மேம்பாலம் கட்டியமைக்கப்பட்டு அதுல தார் சாலைகள் போன்ற பணியும் நடந்து முடிஞ்சு மேம்பாலத்துடைய 2 பக்கமும் உயர் மின் விளக்குகள் அமைக்கிற பணியும் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து மேம்பாலத்துடைய சுற்றுச்சுவர்ல வண்ணங்கள் அடிக்கிற பணியும் நிறைவடைஞ்சிருக்கு. பல வருஷமாவே பெருங்களத்தூர் பகுதியில நிலவி வந்திருந்த இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு இப்போ ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வாகன ஓட்டிகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சதா தெரிவிக்கப்பட்டிருக்கு.